ஹலோ காய்ஸ், நான் உங்கள் லைலா. நாங்கள் கடலூரில் இருக்க என் தங்கச்சி வீட்டுக்கு தங்கச்சி பையனை பார்க்குறதுக்காக நான், தம்பி, அம்மா, பாப்பா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பேக்கரி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு போவோன்னு சொல்லி கடை நிறுத்தி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டோம். போனோன்னா அங்கே பார்த்தா என் புள்ள ஒரு 2 செடியெல்லாம் பார்த்தோன்னே அவன் குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். போய் நம்ம உள்ளே போய் பார்த்தா புளிச்சங்காயெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்தது. நானும் இந்தமாரி பார்த்ததில்ல, அதனால நான் வீடியோ நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன். இது உப்பு மிளகாலாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம ஊறுகாய் செய்யலான்னு நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் ஊறுகாய்க்காக. நாங்கள் வரோன்னு ஃபோன் பண்ணனால என் தங்கச்சி யாரையும் பெருக்க விடலை. நான் போய் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. நானே சாப்பிட்டுட்டேன். இதை வெறும் வயலே மிளகாத்தூள் இல்லாமல் நானே சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தா என் தங்கச்சி கூப்பிட்றா சாப்பிட வாக்கான்னு. சரி, தம்பியும் கூப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்தால் நிறைய செஞ்சு வச்சுருக்கா. கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம், முட்டை இல்லாமல் முட்டை ஆம்லேட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கா. சரி, அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் சிதம்பரம் சைடு ஆயா வீட்டுக்கு போகலான்னு. ஆயா வீடுனா எங்கள் வீட்டுக்காரோட ஆயா தாத்தா. அதனால் நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம். அங்கே போய் அவங்களுக்கு பேக்கரியில் போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பசங்க வண்டியிலே தூங்கிடுச்சுவோ. அப்படியே போய் அவங்கள படுக்க போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு ஆயா வீட்டில் நிறைய காயெல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அதனால் போய் நான் சொரக்காய் இருந்தது, சொரக்காய் மேலே போய் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே பார்த்தா பீர்க்கங்காய்க்கு போனால் பீர்க்கங்காய் பிஞ்சாக தான் இருந்தது, பறிச்சிருக்காங்க போல இருக்குது. சரி, இது மட்டும் தான் இருந்ததுன்ட்டு இதை பறித்து வச்சுக்கிட்டேன் நான் கூட்டு செய்யலான்ட்டு. அப்புறம் பார்த்தா தம்பி மாடுக்கிட்ட விளாட ஆரம்பிச்சிட்டான். நான் அதுக்கு சாப்பாடு நான் தான் வைப்பேன்னு வைக்கல எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தான். அதை பார்த்துட்டு எல்லோரும் இவனுக்கு ஆடு மாடு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கூட வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஆடு மாடு கோழி இந்தமாரி பூனை எதாக இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வளர்க்கணுன்னு கேட்பான். பசங்களை வச்சுக்கிட்டே ரொம்ப முடியல, இது ஆடு மாடாவன்னு கேட்டு அப்புறம் ஆடு மாடு கொட்டாயெல்லாம் வந்து தாத்தா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சரி கொல்லிக்கு போயிட்டு வரோம் தாத்தான்னு சொல்லிட்டு நான், தம்பி, எங்கள் வீட்டுக்காரரு கொல்லி பக்கம் போனால் அங்கே புளிய மரத்தில் புளியங்காய் நிறையா இருந்தது. அதை பறித்து நான் ஒன்று கடித்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு புளியங்காய் பிடிக்காது, ஆனாலும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஆனால் புளிப்பாக இருந்தது. அதை நான் சாப்பிட்டுட்டு அப்படியே கொல்லி பக்கம் திரும்பிட்டோம். அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தா அவருக்கு பழம்தான் பிடிக்குன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லி அவர் கையிலேயே கொடுத்துட்டேன். நாங்கள் பொங்கலுக்கெலாம் வருவோம். நாங்கள் பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கார் வெளியே இருந்தாங்க, அதனால எங்களால் வர முடியல. சரி, ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார். அதனால் வா ஆயா தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோன்ட்டு. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வெளியே போக முடியாது பசங்களை வச்சுட்டு. அதனால் அவர் எப்போ வராரோ அப்போ தான் நாங்கள் வெளியே போக முடியும். அதனால் போயிட்டு அப்படியே வயல்வெளியில் போய் நாங்கள் வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ஆயா வீட்டு கொல்லி தான். அவங்க நெல் போட்டிருக்காங்க. அவங்க விவசாயம் தான் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டு அங்கே பார்த்தா இது ஃபுல்லாக எங்கள் ஆயா வீட்டு போட்டு வச்சுருக்க எள்ளு தான். இன்னும் அறுவடை அது மோட்ரு கொட்டாய், எங்கள் மோட்ரு கொட்டாய் தான். அங்கே நல்லா போட்டிருக்காங்க, போகிறதுக்கு வழி இல்லை. பார்த்தா சின்னதாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயம், பாம்பு கிம்பு வந்துருமோன்ட்டு. எனக்கு கொல்லினாவே பாம்பு இருக்கும். அதனால நாங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். நான் பார்த்தா இவன் எனக்கு முன்னாடி வேகமாக ஓட்டான். எங்கே பார்த்தாலும் முள் வேற குத்துது. சுற்றி பார்த்துட்டு இன்னும் அறுவடை செய்யவே இல்லை அவங்க. மழை பெஞ்சனால எல்லாம் கொஞ்சம் சாஞ்சிருச்சு வேற. பார்த்தா செடி, அந்த செடியை பார்த்துட்டு நான் டிசம்பர் செடி நினச்சிக்கிட்டு போய் பிக்க போகிறேன், அந்த கலர்லேயே இருந்தனால. அப்புறம் பார்த்தா ஏதோ முள்ளாம். அங்கே தான் என் புள்ள நின்றுட்டுருக்கான். போய் 2 பேரும் முள்ளில் குத்து வாங்கிட்டு ஆயாட்ட போய் நாங்கள் வெளியே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போனோம். கோயிலுக்கு தான் போகலான்னு போனோம். கோயிலுக்கு பார்த்தா அங்கே கூட்டமாக இருந்தது. சரி, பிள்ளைங்கள வச்சுட்டு அந்த நெருக்கத்தில் போக முடியாதுன்னு நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம். சிதம்பரம் சைடு எப்போ வந்தாலும் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே சாப்பிட்றனால. நாங்கள் அதனாலேயே சிதம்பரம் சைடு போகலாமான்னு யோசிப்போம். அதனால் அங்கே போய் சாப்பிட்றதுக்காக
வண்டியை ஓரமாக விடலான்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வண்டியை விடுறதுக்காக போயிட்டாங்க. அங்கே உள்ளே போயிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே என் பிள்ளை என்னென்ன வேணும்னு போகிற வழியெல்லாம் சொல்லிகிட்டே போனான். அப்படியே அவர் வேறு போஸ் வேறு கொடுத்துட்டு போகிறாரு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அங்கே போனால் அந்த ஃப்ரிட்ஜை பார்த்துட்டான். அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஜூஸ் தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் அதை வாங்கி கொடுக்க மாட்டோம், ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. அதனால நாங்கள் எப்படியோ சமாதானப்படுத்தி வாடா உனக்கு சிக்கன் மைனஸ் வாங்கி தரோன்னு அவனை உட்கார வச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ சமாதானம் பண்ணி அப்புறம் வண்டியை எடுத்துட்டோம். நாங்கள் அப்படியே வண்டியை எடுத்து நாங்கள் கடலூர் பீச்சுக்கு தான் சில்வர் பீச்சுக்கு போகலான்னு முடிவு எடுத்தோம். அங்கே பைபாஸ் வழியாக நாங்கள் வந்தனால இருட்டில் எங்களுக்கு தெரியல, பாட்டு கேட்டே வந்தனால எங்களுக்கு வழி தெரியாமல் நேராக நாங்கள் தவளைக்குப்பமே வந்துட்டோம். அப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்த்தா தம்பி பீச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அங்கேயே கேட்டான். சரி நம்ம பாண்டிக்காச்சும் போவோன்னு நாங்கள் முடிவு எடுத்தோம். அப்படியே பாண்டிக்கு போயிட்டு அங்கே போய் பீச்சுக்கெல்லாம் காட்டிட்டு தம்பியை அவர் ஜாலியாக நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா எங்கே போய் செடியெல்லாம் கையை வைக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கள் வீட்டுக்கார் கீழே கை வைக்கிறேன்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா ஓட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அம்மா பேக்கை வச்சிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டுக்காரு பாப்பா வச்சுருக்காங்க. இவன் பின்னாடி நான் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஐஸ்கிரீம் வேணும்னு ஒட்டாரம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் என்ன பண்ணுறது, ஏற்கனவே சளி பிடிச்சிட்ருக்கு இவருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா இன்னும் ஜுரம் வந்துட போகுதுன்ட்டு நாங்கள் எதுவும் வாங்கி கொடுக்கல, வேறு ஏதாவது வாங்கி தருவோன்ட்டு. சரி அப்புறம் பார்த்தா அங்கே விளையாடுற பொருள்லாம் விற்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் மேலே பறக்கிற லைட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதை வாங்கி கொடுத்தா இவருக்கு சின்ன பிள்ளை, இவருக்கு விடவே தெரியாது. எனக்கு அதுதான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சி அதை வாங்கிட்டான். சரி அவங்க அப்பா இதை எப்படி விடணும்னு அவருக்கு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. அவரு நானே விட்டு போப்பா வேணான்னு சொல்லிட்டான். இல்லை உனக்கு கூட தெரியாதுன்னு எங்கள் வீட்டுக்காரரு விட்டாங்க. அவரு ஜாலியாக இதை விட்டுட்டு அப்படியே எடுத்து பேக்கில் வச்சாச்சு. அப்புறம் அங்கே போய் ஸ்வீட் கார்னு, அப்புறம் எங்களுக்கு எப்பயுமே நான் பானிபூரி தான் வாங்குவேன். அதை நாங்கள் வாங்கிக்கிட்டு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி லேட் ஆகிடுச்சி. அப்புறம் என்ன செய்யுது, அப்புறம் ஹோட்டலில் போய் 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு தம்பிக்கு வீட்டில் மாவு இருக்குது செஞ்சு கொடுத்துக்கலான்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வீட்டில் அங்கே அம்மாவுக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரு பின்னாடி வந்துட்டு இருந்தோம் பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.